என்னப்பா ஆளு புதுசா வந்தாரே உங்க எஸ்பி ஆள் எப்படி இருக்காரு? அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தாப்பா இருப்பாங்க, அப்புறம் போக போக கை நீளும். இத பாருங்க, இந்த கை நீளுது கால் நீளுதெல்லாம் எங்க எஸ்பி கிட்ட நடக்கவே நடக்காது. கவர் நீண்டா வாங்கி வச்சுக்குவாரா? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட்ல கை நீண்டா கால் போயிடும், கால் நீண்டா கை போயிடும். ஏய் அவர் என்ன மதுரை வீரனா மாறி மாறி போறதுக்கு? அட சும்மா இருங்கண்ணே, நீங்க போங்க சார். என்னண்ணே நீங்க அவர்ட்ட போய்? ஓஹோ, நாங்க 2 பேரும் உலக சண்டை போட்டோம், அதை நீங்க சமாதானப்படுத்தி வச்சிட்டீங்க. இவர் பெரிய கொய்யா, வளைகுடா போற வாபஸ் வாங்கிட்டாரு. போடா வேண. அதுல என்ன, முதல்ல ஆரம்பத்துல எனக்கு கை சுத்தம் கால் சுத்தம்னு சொல்லுவாங்க, கடைசியில பார்த்தா கழுத கட்டா குட்டிச்சவரு. என்னடா என்ன உதச்சிருச்சு? பின்ன உதைக்காதா? அத போய் திட்டுறியே, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு. அது எப்படா கெட்டுச்சு? கெட்டது பூரா நீங்க. காய்ச்சின சாராயம், காய்ச்சாத சாராயம், வெந்த சாராயம், வேகாத சாராயம், ஊற வச்சது ஊற வைக்காது எல்லாத்தையும் குடிச்சு இவனுக்கு கெட்டுவிட்டு ஒரே வார்த்தையில கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போடுறது. அது என்ன வாங்கின கடனை இல்லன்னு சொல்லிச்சா, இல்ல உங்கள மாதிரி எலெக்ஷன் திருட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுதா? இன்கம் டாக்ஸ் கட்டலையா? தப்ப பூரா இவனுக்கு பண்ணிவிட்டு கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போட்டுறது. டேய், இன்னைக்கு ஒரு கழுதைக்கு தெரிஞ்சது உதையோட விட்டுருச்சு. இதுவே எல்லா கழுதைக்கும் தெரிஞ்சு அத்தனை கழுதைகளை யூனியன் வச்சு மீட்டிங் போட்டு உதைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற 85 கோடி பேருக்கு முட்டிக்கால கிண்ணம் இருக்காது மகனே. அப்புறம் ஏன் கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்றாங்க? அடே, மொத்தமா ஒரு குடும்பமே கெட்டு போய் வீடே குட்டிச்சவராகி போச்சு. அதுக்குள்ள போய் பாவம் இந்த கழுதை நின்று இருக்கு. அதை இவனுக்கு உல்டா பண்ணி கழுத கட்டா குட்டிச்சவரு பழி இது மேல போட்டானுடா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது. என்ன, ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். இருக்கணும் தான், விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே. மாஸ்டர், மாஸ்டர், ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேரு தான் அப்படி, ஆள் ஒரையாள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கும் தயாராம். ஆள் எப்படி? மூக்கும் முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதோ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓ, இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? அடச்சா இங்கே இதுதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா, நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க. பேய், உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல. என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார். அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகெல்லாம் நீ என்ன செய்ற? இந்த கத்தியால தான குத்துற? டேய் கூட்டு போய்யா, இது கத்திலடா. மேஸ்திரி தொழில மறக்கூடாதுங்கற சாந்துக்கரண்டி. அப்படியே மச்சான். என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தான காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? நேரா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ, காசு திருப்பிதாயா? ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல. முளைச்சு 3 இலை வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற பிள்ளைங்களா நாட்டுல? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பாக்குறதா கண்ணு கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டியா என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருந்திருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க.
ஏண்டா பண்ணாட சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தினூண்டு டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குலதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்ப எல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்கண்ணே. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிக்கு மதிப்பு, ரோட்லி மதிப்பு. உன்னை என்ன செய்யலாம் பாரு. அண்ணே கோச்சுக்காதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன்னே. இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னையே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கிட்ட நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். சவிக்கமா இருக்கீங்களா? நேர நேரத்துக்கு வட்டி விட்டுறாங்களா? பொண்ணுத்தாயி பொண்ணுத்தாயி சாமியார கவனிச்சியா? ஏய் உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம்ல கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனானே குப்புசாமி, அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவர் குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? போடா, நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேசுறேன். சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனா, அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய், அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன். போடா போ.